சிவகாசி. சிவகாசி பேரை கேட்ட உடனேயே அந்த வெடிச்சத்தம் காதுல கேட்க ஆரம்பிச்சிடும். பண்டிகை நாட்கள்ல நீங்க வெடிக்கிற பட்டாசு உங்களுக்கு சந்தோஷத்தையும் வேடிக்கையும் கொடுத்துருக்கலாம். ஆனா சிவகாசி, விருதுநகர் மாதிரியான பகுதிகளில் வெடிச்சத்தம் வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. இங்க வெடி வேடிக்கை இல்ல, விபத்து. ரெண்டாயிரத்தி 24-25 விருதுநகர் மாவட்டத்தில் 43 வெடி விபத்துகள் நடந்திருக்கு. அதுல 100 தொழிலாளர்கள் இறந்திருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் காயமடைஞ்சிருக்காங்க. வாரம் பூரா உழைச்சு வெடிகளை உற்பத்தி செஞ்சு கொடுக்கிற தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய உழைப்புக்கேற்ற நியாயமான கூலியும் போனஸும் கிடைக்கல. தீபாவளி அப்புறம் மற்ற பண்டிகைகளுக்கெல்லாம் நம்ம தெருக்களை அதிர வைக்கிற வெடியை உற்பத்தி செய்யற உழைக்கும் மக்களுடைய தீபாவளி என்னமோ ரொம்ப அமைதியா இருக்கு. ஒரு பக்கம் பட்டாசு தொழிலாளருடைய பொருளாதாரம் நலிஞ்சிட்டு வரும்போது, இன்னொரு பக்கம் அவங்களுடைய உயிர் பாதுகாப்பும் கேள்விக்குரிய விஷயமா இருக்கு. 11-12 காலத்துல ஒரு பெரிய ஆய்வை நடத்தணும். அதாவது வெடி விபத்தில் இறந்து போன தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் அவங்க அதுல சாட்சியம் சொன்னாங்க. வெடி விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்க. அதுல மிக அடிப்படையான காரணமா இருப்பது பட்டாசு ஆலைகளில் அளவுக்கு அதிகமான உற்பத்தி. வெடி விபத்துக்களை நம்ம செய்திகளில் கேட்டு கடந்து போயிடுறோம். ஆனா வெடி விபத்துக்கள்ல இறந்து போன அப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய நிலை எப்படி இருக்கு? இந்த கையை ரெண்டா விரிவி விட்டுருச்சு. கை இப்படி மடக்க முடியாது. இந்த காலை இது அபர்சம். இந்த கை பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஆயிடுச்சு. அங்கே சொல்லிட்டாங்க, எந்த வெயிலும் தாங்க முடியாது, மழையும் தாங்க முடியாது. அப்புறம் அவர் இந்த கெமிக்கல் வேலை பழையபடி பார்க்க முடியாது, அவர் அப்பவுமே இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டு. ஒரு பாதுகாப்பான விதிகளுக்குள் உட்படுத்தப்பட்ட ஆலைகளுக்குள் வெடி விபத்து என்பது ரொம்ப 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 ரேர். எங்க வெடிக்குது? கான்ட்ராக்டும் லீஸும் எடுக்கிற இடங்கள்ல வெடிக்குது. ஏன் வெடிக்குது? வேகமாக ப்ரொடக்ஷனை கொடுக்க சொல்றோம், வேகமாக நேரத்தை பயன்படுத்த சொல்றோம், அதிக ஆட்களை வச்சுக்கிறோம். இந்த பட்டாசுல ஒரு அறைக்கும் இன்னொரு அறைக்கும் 10 அடி கேப் இருக்கணும், 10 மீட்டர் இடைவெளி இருக்கணும். இந்த விதிமுறைகளை இவர்கள் அமல்படுத்தவில்லை. யார் அமல்படுத்தல? கான்ட்ராக்ட் லீஸுக்கு எடுக்கக்கூடியவர்கள் அமல்படுத்தவில்லை.